லவ் மேக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். லவ் கில்ஸ். காதல் தோல்வி ஒருத்தர பைத்தியமாகும். கருமாதிக்கு வழிகாட்டும். நான் పాండిలేందే పేసుறேன். நான் இங்கே பாண்டிச்சேரி 6 years ఆగదు. లవ్ అనేది అడిక్ట్ అయిపోతున్నారు. లవ్ అనే వర్డ్కి మీనింగ్ లేకుండా చేసేస్తా ఉన్నారు. Nowadays breakup is for silly reasons. Don't give space between you and your girl. லவ் பற்றி சொல்லணும்னா ஆக்சுவலாக அதெல்லாம் ஒரு வேற மாதிரி மூமெண்ட். அதெல்லாம் என்னை பற்றி நீ நிறைய தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் லவ் எனக்கு ஸ்கூல் லைஃப்பில் ஆரம்பிச்சுது. 11th படிக்கிறப்போ ஒரு பொண்ணை பார்த்தேன். My first love is like when I'm in school, when I'm in 7th class. Most 2013 or 14 நினைக்கிறேன். ஒரு பொண்ணை நான் லவ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு 1.5 வருஷமா லவ் பண்ணி ஓகே ஆயிடுச்சு. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? We were in relationship until we were in intermediate, and later in my engineering second year fell in love with someone, but I never expressed it, so I have that regret. Third one is like when I'm in office, I proposed someone, லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு, but they don't have the same feeling towards me, so it's okay. All the time I think I'm not lucky in love. நல்லவங்க டைலாக் ரீச் ஆகும், என்ன கொஞ்சம் லேட் ஆகும், இப்போது உனக்கு ரீச் ஆச்சு. ஸோ நாங்கள் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட ஃப்ரெண்டையும் நான் இங்கே சென்னை கூப்பிட்டு ஒர்க் பண்ண வச்சுருந்தேன். இப்போ எனக்கு அந்த அளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜ்லாம் கிடையாது. அவன் கொஞ்சம் படித்த பையன், நான் படிக்கல. சரின்னு சொல்லிட்டு அவங்க காலேஜ் படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ சேட் பண்ணும்போது அவங்ககிட்ட கொடுத்து சேட் பண்ண சொல்லுவேன். ஸோ சேட் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா ஒரு சின்ன பிரச்சனையில் நாங்கள் சண்டை போட்டோம். அந்த டைமில் தலைவர் என்ன பண்ணிட்டாரு, உள்ளே பூந்து நம்ம சொல்லிட்டு அவன் பொண்ணை இழுத்துனே ஓடி போய் கல்யாணமும் பண்ணிட்டான். அப்புறம் அந்த கொரோனா டைமில் கொஞ்சம் அவங்க வீட்டில் இது பண்ணி போஸ்ட் பண்ணி காசு தான் முக்கியம், என்ன பேசுகிறாங்கன்னு தெரில. அதுக்கப்புறம் வேணான்னு போயிட்டாங்க. ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் வச்சு மனக்குமுறலாம் இல்லை. பிரேக்கப் எல்லாருக்கும் ரொம்ப ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அது போக போக டைமே ரொம்ப ஈஸியாக ஜாலியாக போயிடும். இவ்வளோ அடியும் வாங்கிக்கிட்டு நீங்கள் இப்படி உசுரோட நடமுறீங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். அது பிரேக்கப் ஆனவுடனே எனக்கு அன்றைக்கி எதுவும் தெரியல. ஆனால் அன்றைக்கி ஃப்ரீயாக தான் இருந்தேன். ஃப்ரீயாக இருந்துட்டு அப்படியே அடுத்த பொண்ணுன்ட்டு பார்த்துட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் ஓகே ஆனவுடனே தான் எனக்கு ஒரு 6 month எனக்கு தெரியாமல் பண்ணிட்டோம். அடுத்த பொண்ணுக்கிட்ட எதுக்கு ஓகே சொன்னோன்ற பேர் ஆயிடுச்சு. இப்போதைக்கு லவ் பண்ணுறவங்க உண்மையான லவ்வர்ஸ் கிடையாது. நாங்கள் காதல்னா ஒரு 22 வயசுக்கு மேலே தான் எங்களுக்கு என்னன்னே தெரியும். பொய்யான வாழ்க்கையை ஆரம்பிச்சாங்கன்னா பொய்யாவே தான் முடியும். இவர் தான் மானஸ்தன். பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு, வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பார்த்துருக்காங்க. The one funny advice I would give, like do random shit whatever you feel like doing. எனக்கு தோன்றது என்னன்னா, போதுமே பெண்ணே நீ தந்த காயம் அது. எனக்கு லெசன் கற்றுக் கொடுத்த அந்த பொண்ணுக்கு நான் சொல்கிறது என்னன்னா, போதுமே பெண்ணே நீ தந்த காயம் இது. எண்டுக்காடு போட்டு எகத்தால மாடப்பட்டிருக்கு. எனக்கு எண்டே கிடையாதுடா. என்னோட அடுத்த